ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாளிலே அருமையான ஆராதனை கொடுத்தார். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்னும் அநேக காரியங்களை செய்வார். அவருடைய பிரசனமும் அவருடைய மகிமை இந்த இடத்துல அநேகர் உணர்ந்திருக்கலாம். ஆனால் அவர் மகிமை ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு யாரெல்லாம் அவர் மகிமைப்படுத்துறாங்களோ அவர் தானும் அதை இங்கு உட்கார்ந்துற தேவனா இருக்கிறார். காலியா இருக்கிற இடத்துல தான் யார் பிரதர் இருக்கிறாங்கன்னு நினைக்கலாம். ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த தேவன் வரும்போது அவர்களோட தேவ தூதர்களை நெஞ்சு வருகிறார். தேவன் எங்க இருக்கிறாங்க தான் தூதர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய மகிமை போதிக்கும் போது அவருடைய அந்த கல்வாரி சிலுவை அடிக்கும் போது தேவ தூதர்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டு ஐயோ தேவகுமாரன் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த சிலுவை ஜீவனை உயிர் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை கூட பிதா தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார் என்று வேதம் சொல்லப்படுது. அவர் யாருக்குமே முகம் மறைத்துக் கொள்ளலாம். அவரு இந்த இயேசு கிறிஸ்துவை அந்த அடிக்கிற சூழ்நிலையில அந்த ஜீவனை விடுகிற சூழ்நிலையில மாத்திரம் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவதூதரை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பாவி கூப்பிட்டா ஓடி வராரு, ஒரு வியாதி கூப்பிட்டா ஓடி வராரு, ஒரு மரத்திற்கிறவன் கூப்பிட்டா ஓடி வராரு. இவனால எல்லாமே செய்யற அவருடைய குமாரன் கூப்பிடும் போது இவரு முகத்தை மறைத்துக் கொண்டாரு. அன்னைக்கு வரைக்கும் தேவதூதருக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு தெரியுது. அவரை மரண குறித்து ஒவ்வொரு சபையிலும் போதிக்கும் போது இந்த இடத்துல இருக்கிற தேவதூதன் நின்று பார்த்து சொல்றான், அந்த மரணத்தை குறித்து இந்த சபையில எவ்வளவு அழகாக பேசுறாங்க. உடைய மகிமையை குறித்து எங்களுக்காக காட்டின அன்பை குறித்து ஒவ்வொரு சபையில பேசுறாரு என்று இன்னைக்கு தேவதூதன் அவரை பார்த்து பிதாவே அன்னைக்கு செய்த நலமானது, இந்த பாவியை ரட்சித்தது உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க என்று அவருடைய ஆயிரக்கான தேவதூதர் அவரை மகிமைப்படுத்துற கைகளை தட்டி கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த நாட்களிலே கூட நான் சில காரியங்களை கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நாம் என்ன என்பதை ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாம் என்ன. சில பேர் வாழ்க்கையில சொல்றாங்க, நான் ஒரு புழு பிரதர், நான் ஒரு பூச்சி பிரதர், நான் ஒரு கந்த பிரதர், நான் ஒரு குப்பை பிரதர். சில பேர் சொல்றாங்க, நான் கழுவப்பட்ட பாவி, நான் பரிசுத்தமா இந்த பாவி, இந்த நாளில நானே இந்த பர்சனல் சிச்சுவேஷன்ல பாவி. அவங்க வாயில வருதெல்லாம் the negative thoughts. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. the negative thoughts. ஆனா நீங்க எப்பேற்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் சரி, இயேசு ரத்தத்தால கழுவப்பட்ட பிற்பாடு இந்த இயேசு அவருடைய பிள்ளையாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்ம என்ன என்று முதலாவது முக்கியமான காரியம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்னவாக இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். அது இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்ம ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து கொண்டிருந்தா நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம், நமக்கு என்ன என்றது தெரியாது இருந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா நம்மளால போக முடியாத சூழ்நிலை. ஆனா தேவனுடைய பார்வையில நம்ம என்னவாக இருந்தது அநேக வாரம் நம்ம பார்த்திருக்கிறோம். தேவன் அவருடைய சொந்த பிள்ளைகளை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதத்தில் வாசித்து இருக்கிறோம். இந்த நாளில வாசிக்க போகிறோம். இந்த கல்லின் மீது என் சபையை நடத்துவேன் என்று சொன்னார். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். எந்த கல்லின் மீது? அந்த கல்லுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. அநேகர் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்திருக்கிற வேலையில இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, என்ன ஜனங்கள் என்ன சொல்லுகிறாரு என்று. அப்ப சில பேர் சொல்றாங்க, நீ வந்து தீர்க்கதரிசி, நீ மெஸ்ஸியா, அதாவது ஒருத்தர் ஒரு காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதை இயேசு கேட்கிறாரு, நீங்க என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க, நீங்க என்ன யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க தேவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது அநேகர் ஒரு காரியங்களை சொல்றாங்க. ஆனால் பேதுரு சொல்றாரு, நீ உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, இது உனக்கு மாமிச ரத்தம் வெளிப்படுத்தவில்லை, இது அந்த தேவன் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று அவர் சொல்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இந்த கல் மீது இந்த விசுவாசம் நீ உடையவனாக இருப்பதால் இந்த கல் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவருக்குள்ள ஒரு வெளிப்பாடு உண்டாகுது. நீ எவர்களை கட்டுகிறாயோ அவர் நான் பரலோகத்தில் கட்டுவேன், என்ன கட்ட அவுக்கிறாயோ அதை நான் பரலோகத்தில் கட்ட அவுப்பேன் என்று. ஹல்லேலூயா. அந்த ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார், நம்மை குறித்து அவர் என்ன காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம், என்ன செய்து வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று
நீங்களோ உங்களை அந்த காலத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார். எல்லாம் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட. First Peter 2:9. ஹalleluya. மறுபடியும் முதல்ல இந்த வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில். இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த நீங்கன்ற இடத்துல நாங்கள் சொல்லுங்க, நாங்கள் சொல்லுங்க. அந்த நீங்கன்ற இடத்துல நாங்கள், ஏன்னா நான் இங்க இருந்து பார்த்து நீங்கன்னு சொல்றேன், நீங்க அங்க இருந்து பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க. இப்ப நம்ம சொல்லலாம் நாங்கள் எங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். எப்படி என்ன சந்ததியா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹalleluya. இப்போ இதுல வேற ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டுச்சு. இது இங்கிலீஷ் பைபிள் எப்படியாக சொல்கிறது? ஹalleluya. that you may declare the wonderful deeds. எப்படி அதுல அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? எப்படியா? wonderful deeds. இங்கிலீஷ்ல you can read, Sam, you can read in English. But you are a chosen generation. You are a chosen generation. A royal priesthood. Royal priesthood. A holy nation. A whole பரிசுத்தமான தேசம், holy nation. His own special people. His own special. எல்லாம் சொல்லுங்க, நான் ரொம்ப ஸ்பெஷல். நான் ரொம்ப ஸ்பெஷல். அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். நீங்க ரொம்ப ஸ்பெஷல். அதுதான் நான் இங்க எத்தனை சொல்ல வரேன். We are a special people. Next day. That you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light. Hallelujah. இதல வார்த்தை சொல்றது ஒரு ஒளிக்கு marvelous. அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படியாக சொல்கிறது? இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கும்போது அது சொல்றது that you may declare the wonderful deeds என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த டீட்ஸ் என்று பார்க்கும்போது, அதாவது எதுக்காக டீட்ஸ் என்று சொல்லுவாங்க என்று நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்து யாருக்காவது எழுதி கொடுக்க மாட்டோம், அது டீட் என்று கொடுக்கப்படுது. ஹalleluya. ஒரு சொத்து நீங்க உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நீங்க வேற ஒருத்தருக்கு சொல்லத்தக்கதாக ஒரு ஆசாரிய கூட்டமாக, ஒரு ராஜரீக கூட்டமாக, ஒரு பரிசுத்த கூட்டமாக, அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா நீங்க. ஹalleluya. ஹalleluya. அது முன்ன சொல்லப்படுகிறது, உங்களை அந்தரகத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில். இந்த நாளைக்கு இந்த வசனத்தை அப்படியே அழகழகா வேர்த்திருக்க போகிறேன். நம்ம இந்த வார்த்தையை கொண்டு நான் சில வாரங்களுக்கு போதிக்க போகிறேன். ஜனங்க இது உள்ள இருக்கிற ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக பிரிக்க போகிறேன். அந்த நேரத்துல முதலாவது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்துடைய. எப்படியோ ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்திருக்கிறார். இரண்டாவது காரியம் பார்க்கும்போது ராஜரீகத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதுல ராஜரீகம் என்ன என்ற ஆசாரிய கூட்டம் என்றா என்ன, இதுல அந்தந்த குவாலிட்டி, நீ உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டி உங்களுக்கு நான் வெளிப்படையா காண்பிச்சு கொடுக்குறேன். உங்களுக்குள்ள என்ன இருக்கு, நீங்க யாரு, உங்களுக்குள்ள என்னென்ன அடங்கி இருக்கிறது. நிறைய பேருக்கு அதெல்லாம் நம்ம சொன்னதான் ஜனங்களுக்கு புரியுது. இல்லைன்னா நான் ஒரு கந்த பிரதர், நான் ஒரு குப்பை பிரதர், நான் ஒன்றுக்கும் உதவுறதில்ல பிரதர், இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இதுல வேதம் சொல்லப்படுகிறது, நாலாவது காரியம் பார்க்கும்போது பரிசுத்த ஜாதி, அவர் சொந்த ஜனங்களுமாம் இந்த தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் 4 பாகத்தை நான் பிரிக்க போகிறேன். இந்த நேரத்துல ஒவ்வொரு பாகத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். ஆனா இந்த தேவன வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்களோ உங்களை அந்த காலத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு, அதாவது இருட்டில் இருந்த ஜனங்களை, தேவன வார்த்தை சொல்லுது, இருட்டில் இருந்த ஜனங்களை ஒரு ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தாராம். இந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி என்று பார்க்கும்போது ஐடென்டிட்டி, அதாவது
அடையாளம், இந்த காரியங்களை செய்யக்கூடிய அடையாளம் அட்டைவனைத்தான் the identity. ஒருவன் தேவரே ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்றாலும், அல்லது அவனுக்குள்ள இந்த தேவ மகிமையை காண வேண்டும் என்றாலும், அல்லது அவன் பரிசுத்த ஜாதியாக இருக்க வேண்டும் என்றாலும், முதலாவது ஐடென்டிட்டி அவனுக்கு தேவை. என்ன ஐடென்டிட்டி வேணும் என்று பார்க்கும்போது, அவன் ஒளியினிடத்துல ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒளியினிடத்துல ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். இந்த ஒளி எண்ணத்துல இருக்குதோ அந்த இடத்துல இருள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒளி எண்ணத்துல இருக்குதோ அந்த இடத்துல விடுதலை ஆட்டோமேட்டிக்கா கடந்து வரும். இந்த ஒளி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நீங்க அநேக காரியங்களை தெளிவாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் அந்த இடத்துல. அதனால்தான் இவர் இருட்டுல இருக்கிறவங்கள ஒரு ஒளிக்கு கொண்டு வருகிறாராம். இவர் இருட்டு இவருக்கு பிடிக்காத காரியம். வாசிக்கலாம் அதை தொடர்ந்து வாசிங்க என்னோடு சேர்ந்து. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எப்படி இருந்ததா? இருள் இருந்ததா? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஓகே, மூன்றாவது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இந்த உலகத்தை தேவன் இந்த உலகத்துக்கு இறங்கி வர சூழ்நிலையில ஒரு இருள் இந்த இடத்துல சூழ்ந்து கொண்டிருந்தது. இந்த இருளை பார்த்த தேவன் இதுல முதலாவது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். உலகத்திற்கு வெளிச்சத்தை முதலாவது கொண்டு வருகிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த இருட்டுல இருக்கிற அந்தரக இருட்டுல இருக்கிற ஜனங்களுக்கு முதலாவது தேவன் கொடுக்கிற முதல் காண்பிக்கிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது, இருட்டில் இருக்கிறவர்களை வெளிச்சத்தை கொண்டு வருகிறார் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருட்டில் இருக்கிறவர்களை, இந்த பாவத்துல சாபத்துல தரித்திரத்துல இருக்கிறவர்களை தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த வெளிச்சம் ஒரு ஐடென்டிட்டி. என்ன ஐடென்டிட்டி? the darkness, அதாவது இது மேற்கொள்ளும், அதாவது இருளை இது மேற்கொள்ளும், இருளிலிருந்து அதை ஜெயிக்கும், இருட்டிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வரும். எந்த இடத்துல வெளிச்சம் இருக்குதோ அந்த இடத்துல இருட்டுக்கு ஒரு வேலையும் இல்லை என்பதுதான் ஒரு ஐடென்டிட்டி என்று காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக பார்க்கும்போது இந்த உலகத்துல எப்போ வெளிச்சம் உண்டாக காணுதோ அப்ப இருள் அந்த இடத்துல மறைந்ததை நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, இருள் மறைந்ததை நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு ஒரு சக்தி, ஒரு குவாலிட்டி உண்டு. இந்த வெளிச்சம், இந்த தேவன் வெளிச்சத்தை கொடுத்தார். இந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம்? அதாவது எந்த காரியம் இந்த பூமியில பார்க்கும்போது நீங்க ஒரு கல்லை போட்டீங்கன்னா பூமியில கீழே தான் இறங்கி வரும். ஹல்லேலூயா, பூமியில கீழே இறங்கி வரும். அதுக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு. அந்த கிராவிட்டி பவர் நீங்க எந்த போட்டீங்கனாலும் அது மீண்டும் கீழே பூமிக்கு இறங்கிவிடும். ஆனா இந்த தேவன் வெளிச்சத்தை கொடுத்த தேவன் பூமியில ஒரு விதையை போட்டா அது விதத்திலிருந்து அது முளைச்சி மேல வரத்தக்கதாக, அதை மேற்கொண்டு வரத்தக்கதாக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஒரு பிரகாசமான வெளிச்சம் என்று காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க உங்க பாக்கெட்ல இருக்கிற ஒரு மொபைலை எடுத்துக்கூட சும்மா தூக்கி போட்டீங்கன்னா அந்த மொபைல் கண்டிப்பா கீழே விழுந்து விடும். ஆனா இந்த தேவனுடைய வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் என்று பார்க்கும்போது, நீங்க ஒரு விதையை இந்த நிலத்துல போட்டீங்கன்னா போதும், அந்த விதை இந்த பூமிக்கு கிராவிட்டியை உடைத்துக் கொண்டு அதை இருக்கிற எல்லாத்தையும் ஜெயித்துக் கொண்டு அந்த பூமி மேல தொடங்கி வரும். ஏனென்றால் அதை உதிக்கிற சூரியன் அந்த வெளிச்சத்தில் கொண்டு வரனால அந்த வெளிச்சமானது இதை மேற்கொண்டு வெளியே வர காணப்பட செய்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் பட அவன் இருட்டுல அந்த பூமியில புதைந்து கொண்டிருக்கிற விதை துளிர் விட ஆரம்பிக்குது. இந்த வெளிச்சம் விட அது முளைக்க ஆரம்பிக்குது. இந்த வெளிச்சம் விட இது வானத்தை நோக்கி உயர ஆரம்பிக்குது. இந்த வெளிச்சம் தேவன் கொடுத்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் பார்க்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற கிராவிட்டியை காட்டிலும் அது வல்லமை உடையது. இதை மேற்கொண்டு போகத்தக்கதான ஒரு வல்லமை தேவன் அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே சூரிய வெளிச்சத்தை நீங்க பாத்தீங்கன்னா தேவன் கொடுத்த வெளிச்சம் ஒரு ஆர்டினரி வெளிச்சமாக தான் காணப்படலாம். பாருங்க, ஒரு சர்வசாதாரண சொல்ல பார்க்கும் என்பது ஒரு பிறந்த குழந்தைக்கு பாருங்க, ஒரு பிறந்த குழந்தை
பிறந்த குழந்தை உடனடியா சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு அதாவது ஜாண்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை கொண்டு போய் சூரிய வெளிச்சத்தோடு உட்கார்ந்து காண்பித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனா அந்த ஒளி பட்ட பட 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 அது உள்ள இருக்க சரீரத்தில் காணப்படுகிற அந்த இருளின் அந்த ஜாண்டிஸ் வாதி ஆட்டோமேட்டிக்கா அது கடந்து போகிறது நம்ம காணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. அநேக ஹாஸ்பிட்டல் நடந்து கொண்டிருக்குது, அநேக கிளை இன்னவரைக்கும் நடந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு தான் இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அதுக்கு ஒரு இடத்தை வச்சு ஈட்டிங் பண்ற இடத்துல எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. ஆனா உண்மையான சம்பவம் அதை ஈட்டு கூட எதுக்காக வைக்கிறாங்க? அதுல ஒளி படத்தக்கதாக, வெளிச்சம் படத்தக்கதாக, அந்த இருட்டு மீது வெளிச்சம் படத்தக்கதாக, அந்த சரீரம் மீது ஒரு ஒளி படத்தக்கதாக. அப்போ எந்தத்துல ஒளி இருக்குதோ அந்த விடுதலை காணுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்தத்துல ஒளி இருக்குதோ அந்த ஜெயம் மேற்கொள்கிறது ஒளி. அதே போல பார்க்கிறோம். சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, அநேக பேர் எதுக்காக இந்த சூரியனுக்கு முன்பாக போய் நிற்பாங்க. அப்படி நிற்பாங்க. சயின்டிபிக்கா பார்க்கும்போது இந்த பிரகாசமானது தன்னுடைய எலும்புகள் இருக்கிற அந்த கால்சியமை அது கெட்டி உறுதிப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த நீங்க சூரியனை போய் நிற்கும் போது, அதிகாலை சூரியன் போய் நிற்கும் போது அந்த சூரியன் உங்க மீது படும்போது என்ன நடக்குமா? அது உங்க எலும்பெல்லாம் ஒரு கெட்டியாக காணப்படும். ஹல்லேலூயா. அதாவது முதலாவது இந்த உலகத்துல இருட்டாக இருந்ததை இந்த தேவன் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அந்த வெளிச்சத்தை கொண்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற இருட்டுகள் கடந்து போய் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரத்தக்கதாகத்தான் அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்போது வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவன் சில காரியங்களை ஒரு வெளிச்சத்துக்கு வரும்போது தான் எந்த காலத்தை புரிந்து கவனிக்க முடியும். ஒரு வெளிச்சத்துக்கு வரும்போது தான் ஒரு காலத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா இதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா you should have a identity. எந்த ஐடென்டிட்டி உண்டாக வேண்டும்? அந்த பிரகாசம், அந்த ஒளியின் ஐடென்டிட்டி உண்டாக வேண்டும். அந்த ஒளியின் ஐடென்டிட்டி உண்டாகும் போது தான் உங்களால பிரிக்க முடியும் எது தவறு, எது ரைட், எது சரி, எது தவறு, எது தேவை, எது தேவையில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒளி உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒளியை குறித்து தான் நம்ம வாசிக்க போகிறோம். ஓகே, தொடர்ந்து என்ன செய்து வாசிங்க. இந்த ஒளியை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் அதே 2ஆம் அதிகாரத்துல 7:1 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார், மனுஷன் ஜீவத்துவமானான். ஹல்லேலூயா. Genesis 2 verses சிஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சிஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, இந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில மண்ணினால் உருவாக்கினார், ஜீவ சுவாசத்தை அவன் நாசில ஊதினார், அவன் ஜீவாத்மா ஆனான். ஹல்லேலூயா. இதுல என்ன, இது எதுக்காக ஆதியாகமம் வந்தேன் என்று பார்க்கும்போது முதலாவது தேவன் இந்த இடத்துல ஒளி இல்லாதவைகளுக்கு ஒளி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி ஒளியாக இருக்கிற என்பதை குறித்து நான் இடத்துல போதித்து வந்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஆதாமை படித்த தேவன் முதலாவது ஆதாமை படித்து அவர் படித்த செல்ல மாத்தத்துல இந்த ஆதாமுக்கும் அநேக மிருகங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாததாக இருந்தது. ஹல்லேலூயா. இவனுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை, இவனுக்குள்ள ஒரு அசைவம் இல்லை. மிருகத்தை போல இவனும் ஒரு மிருகத்தை போல இவனும் அந்த இடத்துல நார்மலாக அவன் பட்டு கொண்டிருந்ததை இந்த வேதத்தில் தெளிவாக காணப்படுகிறது. அப்போ முதலாவது தேவன் இவனை நாசிலே சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இந்த சுவாசம் அவன் ஊதும் போது இவனுக்குள்ள ஒரு பிரகாசம் காணப்படுகிறது. அந்த பிரகாசம் காரணம் அந்த ஒளி அவனுக்குள்ள போய் பிரகாசிக்கும் போதுதான் அவன் ஜீவ ஆத்மா ஆனாம் என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுது. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜீவ ஆத்மா ஆன உடனே தேவன் என்ன பண்றாரு? இந்த ஜீவ ஆத்மா ஆன பிற்பாடு இந்த தேவனுடைய ஒளி அவனோடு இருக்குது. தேவனுடைய சாயலாக படுத்துகிறார். அவனுக்குள்ள இருக்கிற ஒளி இவனுக்குள்ள ஊற்றி வைக்கிறார். அந்த ஒளியில கொண்டு அவன் என்ன காரியங்களை செய்வார் என்று தேவனானை கொண்டு போய் ஒரு இடத்தில் நிறுத்தி சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த தேவனுக்குள்ள ஒளி இருந்தது, ஒளி உண்டாக கடந்தது என்றால் இந்த உலகத்துல ஒளி உண்டாயிற்று. சகலத்தை படைத்தார் தேவன். அப்போ தான் படைத்த தேவன் அவர் என்ன நினைக்கிறாரு? என்னுடைய ஒளியில பிரகாசம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் அந்த ஒளியை கொண்டு அவனுக்குள்ள என்ன கிரியை நடக்கும் என்று அவனை பார்ப்பதற்காக கொண்டு போய் ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் நம்ம இப்ப வாசிக்க போற வேதத்தில் வாசிங்க என்னோடு சேர்ந்து. அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும்
மண்ணினால் உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படிக்கு அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கும் ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயரிட்டு. ஹல்லேலூயா. இதுல எதற்காக இந்த வார்த்தையை சொல்றேன்னு பார்க்கும்போது, தேவ ஆவி தேவனுடைய ஒளி அவனுக்குள்ள பட்டும்போது அவன் மாறப்படுகிறவனாக காணப்படுகிறது. வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அவனுக்குள்ள முதல் தேவ ஆவி இல்லாத காரணத்தினால அவன் மோனத்தை சாதித்தான். எப்போது தேவனுடைய ஒளி அவனுக்குள்ள பட்டதோ அவன் தேவனுடைய கொள்கை நிறுத்தி அவர் எப்படி படைத்தாரோ, அவர் எப்படி சொல்லி சொல்லி கிரியைகள் படைத்தாரோ அதே போல அவனுக்குள்ள ஒளி இருக்கிறதை பார்த்து சொல்றாரு, நீ இவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறவை என்று சொல்றார். அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பேர் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பேர். அவன் சொல்ல சிங்கம் சொன்னான், அது சிங்கமா மாறி நிக்குதாங்க. அவன் கரடி சொன்னான், அது கரடியா மாறி நிக்குது. அது தேவன் படைத்தலாம் அந்த ஜாதிக்கு இனத்துக்கு தகுந்த படைத்தார். ஆனா இவன் நின்று தேவன் ஒரு வாரம் வரைக்கும் 6 நாள் வரைக்கும் ஒவ்வொன்றா சொல்லி படைத்தார். இவன் ஒவ்வொரு மிருகத்தையும் பேர் சொல்லி ஆரம்பிக்கிறான், ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்லி ஆரம்பிக்கிறான். அந்த பெயர் தான் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. 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 அவருக்குள்ள இருக்கிற ஒளி ஒருவருக்குள்ள புறப்படும் போது அவரை போல மாறப்படுகிறார். வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய சாயலை தரித்து அவருடைய சிந்தைக்குள்ள மாறப்படுகிறது. வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்ப அவருக்குள்ள சிந்தை அப்படிப்பட்ட அவருக்குள்ள இருக்க சிந்தை இவருக்குள்ள மாறுமானால் இவன் என்ன செய்வான் என்பது காரணத்தால் கொண்டு போய் அதில் இருந்து இந்த மிருகத்துக்கெல்லாம் பேர் வைப்பான்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அந்த மிருகத்துக்கு பேர் கிடையாது. அதான் ஒரு கும்பலா எல்லாம் அங்கங்க அந்த ஜாதிக்கு தக்கதாக இருந்துச்சு. அவன் எவ்வளவு நாளாச்சு நம்மளுக்கு தெரியாது. ஒண்ணு இருக்கும் அவன் சொல்ல 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 வந்தான். ஏன்னா அந்த ஒளி இவனை பிரகாசித்துக் கொண்டிருக்குது. அவன் ஒளி அவனுக்குள்ள கிரியை நடந்து கொண்டிருக்குது. அவன் உள்ள கிரியை நடக்கும் 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 நடக்கும். அவன் பேர் லைனா சொல்லி வந்துனே இருக்கிறான். நம்மளே இன்னைக்கு உட்காந்து ஒரு 100 பறவை பேர் சொல்ல முடியாது. ஆனா சயின்டிபிக்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான பறவைகள் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தேவ ஒளியை பெறுவதற்கு முன்பாக இவன் ஆர்டினரி அதே ஜந்துக்கள் போல உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டிருந்தான். ஒண்ணுமே இல்லை. இந்த தேவ ஒளியை அவனுக்குள்ள கொடுத்த உடனே தேவனுக்குள்ள இந்த கிரியை இவனுக்குள்ள மாறப்படுகிறது. தேவன் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி அந்த கிரியை நடத்துறார். இந்த இடத்துல தேவன் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி அந்த மிருகங்களை பெயரை உருவாக்க வைக்கிறார், வார்த்தையை சொல்ல வைக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த ஜந்துக்கள் அப்பேற்பட்ட வார்த்தைக்கு அது அடங்கி இருக்கத்தக்க அப்படிப்பட்ட பெயர் உள்ளதாக அந்த இடத்துல மாறப்படுகிறது. வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. 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 ஒரு மனிதன் இந்த இடத்துல என்னத்தை பார்க்கிறேன் என்று பார்க்கும்போது தேவ சாயலை படைத்த தேவன் அந்த தேவனுடைய அந்த ஒளியை பெறாத சூழ்நிலை எப்படி இருக்கிறான். அந்த தேவனுடைய ஒளியை பெற்றும் போது அவனுக்குள்ள மாறுபாடு உண்டாகுது. எப்படி மாறுபாடு உண்டாகுது? தேவனை போல மாறுகிறவனாக மாறுகிறான். அவன் வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் வார்த்தையில வல்லமை உள்ளதாக மாறப்படுகிறது. அவன் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றும் அந்த கிரியை நடந்து கொண்டிருக்குது. அதான் தேவனுடைய ஒளி ஒருக்குள் வரும்போது அந்த கிரியை நடக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் இதை நம்ம ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஒழுங்கு இல்லாதவைகளை இந்த தேவன் ஒளியினால ஒழுங்குபடுத்துகிற தேவனா இருக்கிறான். அப்போ ஒளி ஒருவருக்குள்ள கிரியை வந்தால் அந்த கிரியை எப்படி நடக்கும் என்பதை தான் இந்த ஆதியாகமத்திலே பார்த்திருக்கோம். இது தேவனுடைய அபிஷேகம் பெற்ற இந்த பேதுரு எழுதும் போது சில காரியங்களை அந்த இடத்துல நம்ம வாசித்தோம். 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். அதை வாசிக்கும் போது நீங்க அந்த ஒளிக்கு அழைக்கப்பட்டவர்கள். அதுக்கு முன்பாக ஜனங்கள் அதே போல இருந்தாங்க. எப்போ இவங்க எல்லாத்தையும் பட்டு அந்த தேவ ஒளியை பெற்றவர்கள் இருந்தார்கள். எப்போ இந்த ஒளியை இழந்து விட்டார்களோ அப்பதான் மனித வாழ்க்கையில இருள் அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒளி அவங்களுக்குள்ள எப்போ மறைந்ததோ அப்பதான் இருள் அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. அப்பதான் எண்ணங்கள் மாற ஆரம்பித்தது. அப்பதான் சிந்தைகள் மாற ஆரம்பித்தது. அதுக்கு முன்பாக எப்போ அந்த தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ள இருந்ததோ ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் எல்லாமே ஒரு வித்தியாசமாக காணப்பட்டது உள்ளத்துல. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற எண்ணங்கள் அவருக்குள்ள இருந்தது. அதனால்தான் இத தேவன் பக்கத்துல உட்கார்ந்து ஆதாமே இதை நீ சொல்லு, ஆதாமே இதுக்கு நீ பேரை சொல்லு அவன் குடும்பம் நிக்க வச்சு இவன் என்ன செய்வான்னு பாரு. ஏன்னா அவனை சாதகப்படுத்திக்கிறான். அவனுடைய ஒளியை அவனுக்கு கொடுத்துக்கிறார். அந்த ஒளியை கொடுத்திருக்க வேலையில அவனுக்குள்ள வருதலாம் அந்த தேவனுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுக்குள்ள எந்த குவாலிட்டி இருக்குதோ அதே குவாலிட்டி அவனுக்குள்ள வரதை காண்பித்தார். ஒரு மனிதனுக்குள்ள தேவ ஆவி இருக்குமானால் தேவ ஒளி இருக்குமானால் அவனுக்குள்ள அநேக காரியங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. பார்ப்போம் அதை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். ஓகே, தொடர்ந்து என்னோட சேர்ந்து வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களை கொடுத்து சகல காரியங்களை பண்ணி அவங்க கூட இருந்தாரு பாருங்க. எல்லா காரியம் ஒழுங்கு கிரமமாக நடந்து கொண்டிருந்தது பாருங்க. எல்லா ஒழுங்கு கிரமமாக நல்லா நடந்திருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் அடித்த உடனே ஜனங்க அவங்க சொந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க சொந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மேல யாரு பேதுரு அவரு நேரம் அவங்க கொடுக்குற ஜன நீ வரையா வாப்பா நம்ம சொந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இவங்க வாழ்க்கை பழைய வாழ்க்கைக்கு வர ஆரம்பித்தது. அப்போ இயேசு அவங்களை அழைத்து ஆதாமுக்கு எப்படி ஊதினாரோ அதே போல இவங்களுக்கு ஊத ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு எப்படி ஊதினாரோ அதே போல ஊத ஆரம்பிக்கிறார். எப்போ ஊத ஆரம்பித்தாரோ மீண்டும் அவர்களிடத்துல ஒரு ஒளி வருவதை நம்ம காணப்படுகிறோம். அவர் எப்போ ஊத ஆரம்பித்தாரோ அந்த நாட்களை தான் மீண்டுமாய் அவருடைய ஊழியம் ஆரம்பித்தது என்று வேதத்தில் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் ஊதும் போது ஒரு ஒளி அவர்களுக்கு கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அவர் ஊதும் போது ஒரு ஒளி கடந்து வருகிறது. எப்படி ஆதாமை சிருஷ்டித்த பொழுது ஆதாமை ஊதாம இருந்த சூழ்நிலையில எப்படி இவர்கள் அந்த ஒளியை பெறாம இருந்தார் ஆதாம், அதே போலதான் இயேசு கிறிஸ்து மரித்த காலகட்டத்துல இதே போல எல்லாரும் தாண்டி சொந்த வேலையை போய் மீண்டுமாய் இருளுக்குள்ள நடக்க ஆரம்பித்தார்கள். மீண்டுமாய் இந்த தேவன் இந்த இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து அவர்கள் மீது ஊத ஆரம்பிக்கிறார். மீண்டுமாய் ஊத ஆரம்பித்தவர்தான் இந்த ஊழியம் கொழிந்து விட்டு எரிகிறது வேதத்தில் நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. மீண்டுமா ஆரம்பித்தது எப்போது ஆதாமை எப்படி தேவன் வெளிப்படுத்தோடு அந்த ஒளியை கொடுத்தாரோ அதே மீண்டுமாய் இந்த அப்போஸ்தலர்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் போது அந்த ஒளியை கொடுக்கும் போது மீண்டுமா அவர்களிடத்தில் ஒரு பிரகாசிக்கிறது நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க என்னோடு சேர்ந்து. அதே போல யோவான் 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மையான ஒளி. அந்த ஒளி எப்பேற்பட்ட ஒளி? உலகத்தில எந்த மனுஷனும் எல்லாம் சொல்லுங்க, எந்த மனுஷனும் உலகத்தில் எந்த மனுஷனையும் அது யாரோ இருந்தாலும் இருக்கலாம், ஒரு கல்லான இதயம் இருக்கலாம், இல்ல ஒரு கொலைக்காரனா இருக்கலாம், ஒரு பாவியா இருக்கலாம், ஒரு மனம் திரும்பாத மனுஷனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி அவங்க மத்தியத்துல நீங்க இந்த ஒளியை பெற்று கலந்து செல்லும் போது அந்த மனிதனை மாற்றக்கூட ஒளி உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த மனுஷன் எல்லாம் சொல்லுங்க, எந்த மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி இந்த தேவன் அவங்களுக்கு ஒரு அந்த ஒளி மூலமாக விடுதலை கொடுக்க அந்த மனிதனை மீண்டும் பிரகாசிக்கிற ஒளி இந்த தேவன் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. நீங்க கடந்து செல்வீங்க, இந்த தேவாவியை பெற்று இந்த தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று இந்த ஒளியை வைத்துக் கொண்டு நீங்க கடந்து செல்வீங்க, போறதுல தோல்வி சந்திக்க மாட்டீங்க, கண்டிப்பா ஜெயத்தை சந்திப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இருள் உங்க இடத்துல இல்ல, அது தோல்வி உங்க இல்ல, ஏன்னா வெளிச்சம் இந்த பிரகாசம் உங்களோட இருக்கும். நீங்க கடந்து செல்கிற இடத்துல ஜெயம் உங்களை மேற்கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. தோல்வி உங்களுக்கு ஒருபோது காணப்படும். ஏன்னா எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியில் வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ நீங்க எந்த இடத்துக்கு கடந்து போறீங்களோ இருட்டு இருக்கலாம், பயங்கரம் இருக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனா இந்த ஒளி உங்களோட இருப்பதனால் அந்த எல்லாவற்றையும் மேற்கொள்ள அதிகாரம் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம் பாருங்க. எப்படி ஒரு உதாரணம் எப்படி நாங்க மேற்கொள்ளலாம்? ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படி யாரும் யோசிக்கலாம். எத்தனை பேரு பிளைட் பார்த்துருக்கீங்க? மேல பார்க்கிற பிளைட் எல்லாமே பார்த்துருக்கீங்க தானே? யாருமே பார்க்காத இல்லையா? பார்க்கறது ஐசேன்னு சொல்லுங்க, ஒரு நாளைக்கு ஏர்போர்ட் கொடுங்க காமிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆமா நம்ம ப்ரோக்ராம் பார்த்தாலே போதும், அதுல பிளேனா வரும், பார்க்காத மீன்கள்லாம் கூட வரும். ஹல்லேலூயா. நீங்கள பார்த்தே இருக்க மாட்டீங்க. அது அவர் மீன் ஸ்பெஷலிஸ்டோ என்ன தெரியல, பார்க்காத மீன்கள்லாம் அதுல வருது. நானும் பார்த்தது கிடையாது உலகத்துல. கர்த்தர் இவ்வளவு கிரியங்களை பண்ணி வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க எப்படி இந்த உலகத்தை மேற்கொண்டு போகுது. நான் ஒரு வாட்டி சொன்ன உங்களுக்கு, அதாவது சூரியன் ஒளிக்கிற அந்த ஒளியினால இந்த விதை கீழே மேல வருகிறது என்று ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனா என்ன சக்தியும் ஈர்ப்புக்கிற சக்தி இந்த உலகத்திற்கு நான் சொன்னேன். ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு மனிதன் அவருடைய சாயலாக படைத்த மனிதன் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்து பார்க்கும்போது இந்த உலகத்துல எதை நீங்க மேல போட்டது கீழே இருக்கோ, ஆனா இங்க இருந்து பிளேட் பார்க்குது, அந்த ஈர்ப்பு சக்தியை மேற்கொண்டு அந்த பலத்தை எல்லாம் மேற்கொண்டு ஜெயக்கொண்டு அது எவ்வளவு ஆயிரக்கணக்கான உயரத்துக்கு போய் பறக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னு பார்க்கும்போது இதை மேற்கொள்ள அதிகாரம் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில
இந்த பிளேனை காட்டிலும் ஜெயிக்கிற அதிகாரம் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அநேக துன்பம் வந்திருக்கலாம், அநேக துயரம் வந்திருக்கலாம், அநேக கஷ்டங்கள் வரலாம். ஆனா இந்த ஒளி உங்களோடு இருப்பதால் ஒளிக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. உங்களை பார்த்த ஜனமாத்திரத்துல அவங்க விலகி போக வேண்டும். உங்களை பார்த்த ஜனமாத்திரத்துல அந்த இடத்துல அதிசயம் நடக்கணும். உங்களை பார்த்த ஜனமாத்திரத்துல நீங்க போகும்போது அந்த ஒளியானது அந்த இருட்டை மறைத்து அது அந்த ஒளி அந்த வெளிப்படையாக காணப்படுகிறது. இதுதான் எந்த மனிதன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் பல இருட்டுகள் இருக்கலாம். நீங்க அநேகரை சந்திக்கலாம், அநேகரை சந்தித்து நீங்க கடந்து போலாம். பாருங்க, யாராவது பாவ வாழ்க்கையில வாழ்வர்களுக்கு நீங்க போய் இந்த சத்தியத்தை சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒரு ஒளி அவங்களுக்குள்ள கடந்து போகுது. இந்த ஒளி போய் அவங்க இருதயத்துல கிரியை செய்யுது. எப்படி கிரியை செய்யுது? அவங்க இருட்டுல இருந்து வெளியே கொண்டு வரும்படியாக அந்த சத்தியத்தை அவர்கள் அறியும் போது அந்த சத்தியம் அவர்கள் விடுதலை ஆக்கும்படியாக அந்த ஒளி பிரகாசிக்கிறது. அவங்களுக்கு அந்த ஒளி தெரியல, ஆனா அவங்களுக்கு அந்த இருட்டு தெரியுது. ஏன்னா இந்த ஒளிக்கு அந்த இருட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஒளி அந்த இருட்டை மேற்கொள்ள முடியும். இந்த ஒளி அந்த இருட்டை ஜெயிக்கொள்ள முடியும். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி அவங்களுக்கு கலந்து செல்லும் போது அந்த இருட்டானது அகற்றப்படுகிறது நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக காணப்படுகிறது. எந்த மனிதன் இருந்தாலும் சரி, எந்த மனிதன் இருந்தாலும் சரி வாசிக்கலாம். அது குறித்து அநேக வார்த்தை பாருங்க. இந்த வேதத்திலும் ஒரு மனிதனை இந்த ஒளிக்கு தேவன் எப்படி கொண்டு வந்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். வாசிகளோடு சேர்ந்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3-5 வரை. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சரிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமை என்றார். போதும். அல்லேலூயா. பாருங்க, இந்த சவுல் தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். எல்லாருக்கும் சவுலே தெரியும். சவுல் மாறப்பட்டு பவுலானது எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. இந்த சவுல் தான் கடைசி காலகட்டத்துல தேவனால் தொடப்பட்டு பவுலாக மாறி அநேக தேவத்துல கொரிந்தியருக்கு எழுதும்போதும் அநேகர் எழுதும்போது இந்த சவுலை தேவன் பவுலாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது இந்த சவுலுக்குள்ள இருட்டுக்கும் போது இந்த பவுலும் சீலாவும் பவுலுமாக மாறப்பட்டு கொண்டிருந்தார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த சவுலுக்குள்ள இந்த ஒளி வரோ இந்த சவுல் பவுலாக மாறினாரு. அப்போ பவுலும் சீலாவும் என்று அந்த வேதம் சொல்லிக் கொண்டிருந்தது. சில நாட்கள் கழிந்த பிற்பாடு இந்த முழு ஒளி வரை அப்படியே முழுகும் போது வெறும் பவுலாக காணப்பட்டார். வெறும் பவுலாக அந்த இடத்துல பிரசங்கம் பண்றார். இந்த பவுலை பார்க்கும்போது இந்த பவுலு லா நன்றாக தெரிந்தவர். சட்ட திட்டங்களை ரோமர் சட்ட திட்டங்களை சகலம் தெரிந்தவர் தான் இந்த சவுல். இந்த சவுலுக்கு எந்த லால எப்படிப்பட்ட காரியம் இருக்குது எல்லாமே A to Z வரைக்கும் அவருக்கு ஒழுங்கு எல்லாமே தெரியும். அப்போ இந்த இயேசுவை குறித்து போதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதற்காக இந்த சவுல் தன்னுடைய ஆர்டர் கையில வாங்கி போய் கொண்டிருக்கிறார். எந்த ஆர்டர்? அதிகாரம். யாரு இயேசுவை குறித்து போதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு துன்புறுத்தணும், அவங்களை கட்டி போடணும், அவங்களை உதைக்கணும், அவங்க நாசம் பண்ண என்று ஒரு அதிகாரத்தை வாங்கி கொண்டிருக்கிறான். அவன் இருதயம் கடினமான இருதயம். அவன் இருதயம் எல்லாம் ஏன்னா அவங்க நோக்கி கொண்டிருந்தார். அதான் தான் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க இடத்துல வாருங்கள். அது கீழே நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா, அதாவது உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அதிக சுமை உள்ளதாக என்னை விசுவாசியா என்னுடைய பாரம் லகுவாக இருக்கும். அல்லேலூயா. நீங்க சுமக்க அது லகுவாக இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த 10 கட்டளை வைத்துக் கொண்டு அந்த 10 கட்டளை மேல ஒரு பாரத்தை ஒவ்வொன்றும் ஒரு சட்ட திட்டங்களை வைத்துக் கொண்டு பாரம் சுமந்து கொண்டிருந்தாங்க. சொன்னாரு, அந்த பாரத்தால நான் சுமந்து கொண்டேன், என்னுடைய ரத்தத்தால நீங்க கழுவப்பட்டீங்கன்னா உங்க பாவம் மன்னிக்கப்படும். இதெல்லாம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. என்னுடைய சுமை லகுவாக இருக்கும் என்று சொன்னார். என்னுடைய சுமை லகுவாக இருக்கும் என்று சொன்னார். அந்த சுமை லகுவாக இருக்கும் என்று பார்க்கும்போது
ஏன்னா இவங்க யாருமே, அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்ட திட்டம், அதாவது ஒரு சபை ஒழுங்கு, இதை காரியம் அவங்க ஜாதி எப்படி இருக்கணும், ஜனங்கள் எப்படி இருக்கணும், ஒழுங்கு எப்படி இருக்கணும், அதை தான் அவங்க யோசித்து கொண்டிருந்தாங்க. ஆனா தேவன் யோசித்த காரியம் வேற, இயேசு யோசித்த காரியம் வேறமாக காணப்பட்டது. இயேசுடைய பாவங்களுக்காக சுமக்க வந்தார். ஒண்ணு என்னை நோக்கி பார்த்தா போதும், என்கிட்ட வந்தா போதும், உங்க பாவம் மன்னிக்கப்பட்ட பாவம் மன்னிக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது. அதை யாராலும் ஏற்றுக்க கொள்ள முடியல. இவர் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டா? இவர் பாவத்தை இவர் ரத்தத்தால நம்ம பாவம் கழுவ முடியுமா? அந்த சந்தேகத்துல கேள்விக்குறியால் தான் இவங்க பாவத்தை கழுவ முடியும். இவரை விசுவாசித்தால போதும் நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க இவருக்கு போதிக்க ஆரம்பித்தாங்க. இதை தாங்க முடியாதான் சவுலே இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இவருக்குள்ள கடினமான இதயம் இருள் இவனை சூழ்ந்து கொண்டிருக்குது. இந்த சட்ட திட்டங்கள் இருள் இவனை சூழ்ந்து கொண்டிருக்குது. அந்த ரோமபுரிய சாம்ராஜ்யம் இருள் இவனை சூழ்ந்து கொண்டிருக்குது. அந்த ரோமபுரியில என்ன காரியம் நடக்குதோ அது மட்டும் இவன் மேல சுமந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் சொன்ன ஒளியில் இவனால் பிரகாசிக்க முடியாது, ஒளியில வாசம் செய்யவில்லை. ஏன்னா அந்த இருள் இவரை மேற்கொண்டிருக்கிறது. இவ்வளவு கடினமான மனுஷனை இந்த தேவன் சந்திக்க ஆரம்பிக்கிறார். இந்த தேவன் சந்திக்கும் போது எப்படி சந்திக்கிறானோ அதுல எப்படின்னா, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியா வானத்தின் ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அந்த ஒளி யாரை தொட்டும் போது அவ்வளவு கடின நெஞ்ச உள்ளவன், அவ்வளவு இருந்த டப்பான இதை விடுவேன், அவனுக்கு எல்லா சட்டம் திட்டம் ஒழுங்கு எல்லாமே தெரியும். ஆனா அந்த உள்ளத்துல கூட இவர் பிரகாசிக்கும் போது அவன் முதல் கேட்கிற வார்த்தை, நான் யார் ஆண்டவரே? அவன் கேட்கறது என்னன்னா, அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார்? அவன் உடனடியா வாய் சொல்ல பாருங்க, அவன் வாயில ஆண்டவரே நீ யார், உடனடியா அவன் ஆண்டவரை கூப்பிட ஆரம்பிக்கிறான். எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கடினமான இருதயம் இருக்கலாம், கடினமான நெஞ்சு இருக்கலாம், கடினமான சிந்தைகள் இருக்கலாம், கோபம் எப்படியோ பொல்லாப்பு, எப்படி தவறான சிந்தைகள் உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட பொல்லாப்பு நிந்தைகள் அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனா எந்த மனிதனும் பிரகாசிக்கிற ஒளி, இந்த ஒளி வந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள மாறுபாடுகள் உண்டாகும். இந்த ஒளி வந்தா போதும் அவங்களுக்குள்ள விடுதலை ஆகும். அப்போ ஒரு தவறான காரியம் செய்யும்போது உங்களுக்குள்ள ஒளி இருப்பதால் அந்த இருட்டை நீங்க ரசிக்க மாட்டீங்களோ. தேவன் சொல்றார், எவன் எனக்குள்ள இருக்கிறானோ அவன் இருட்டுல வாழ மாட்டான், இருட்டுல வாழ்கிறன் பாவத்துல வாழ்வான், எவன் வெளிச்சத்துல வாழ்கிறானோ அவன் எனக்கு முன்பாக வாழ்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகும் போது தான் இவன் வாழ்க்கையிலே ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது, இவன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வருகிறது, இவன் வாழ்க்கையில உண்மையான தேவனை தெரிந்து கொள்ளணும். எப்போது தேவனுடைய ஒளி ஒரு மேல் படுகிறதோ அப்ப அதுல ஒளி அவர்களை விடுதலை ஆக்குவதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. வாசிங்க என்னோடு சேர்ந்து ஏசாயா 60ஆம் அதிகாரம் பாருங்க, குறித்து சொல்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. எழும்பு பிரகாசி, எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், எழும்பி பிரகாசி, உனக்குள்ள இருக்கிற பிரகாசத்தை நீ அடக்கி வைக்கிறார். நீ யார் என்று தெரியாம இருக்கிறார், உனக்குள்ள என்ன ஒளி இருக்கிறது என்று நீ தெரியாத என்று இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ வார்த்தை சொல்லி எழும்பி பிரகாசி, ஏன்னா உன் ஒளி வந்தது, உனக்குள்ள அந்த பிரகாசம் உனக்குள்ள இருக்குது. அந்த பிரகாசம் எந்த இடத்துக்கு சென்றாலும் விடுதலை செய்யாம இருக்கிறது, எந்த காலம் சென்றாலும் அந்த ஒளி ஒருபோதும் மறைந்து இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு காரியம் கூட பார்த்து பாருங்க. எங்க ஆபீஸ்ல ஒரு டைமண்ட் தொலைஞ்சு போச்சு பாருங்க. எங்க ஜுவல்லரி ஷாப்ல ஒரு டைமண்ட் தொலைஞ்சு போச்சு. யாரோ பேர் சஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லா ஷோரூம் எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. 4-5 பேர் சஸ்பெக்ட் பண்ணிட்டு நாளைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க, என்ன நடக்குது நேரம் எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடி பண்ணி எல்லாம் போயாச்சு பாருங்க. காலையில ஆபீஸ் ஷோரூம் ஓபன் பண்ண உடனே, அந்த டைமண்ட் ஷோரூம் ஓபன் பண்ண உடனே அதுல ஒரு பிரகாசம் ஒளி, ஒரு பிரகாசம் வந்து கொண்டு வெளிச்சம். என்ன பிரகாசம்? எந்த டைமண்ட் காணல் போச்சு அந்த டைம்ல ஒரு மூலையில விழுந்துட்டு இருக்குது. இங்க லைட்டா போடல, அந்த இருட்டை இது மேற்கொண்டு பிரகாசித்துக் கொண்டு இருக்குது, அந்த பிரகாசம் வெளியே வந்து கொண்டு இருக்குது. இவங்க போய் பாக்குறாங்க, எந்த டைமண்ட் காணல் போச்சோ அந்த டைமண்ட் அங்கே கிடைச்சாச்சு. இதான் தேவனுடைய வார்த்தை சொல்லி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் இருட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால், உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளியாக வர வேண்டும் என்றால், உனக்குள்ள இருக்கிற பிரகாசம் அநேக மக்கள் காணப்பட வேண்டும் என்றால் நீங்க எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இந்த ஒளி நீங்க வச்சுக்கொண்டு அதை பூர்ண புக்கரமாக வைக்க முடியாது, இந்த ஒளியை யாராலும் மூடி வைக்க முடியாது, அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட யாராலும் அடுக்கி வைக்க முடியாது. ஏன்னா அவற்றை ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது, அதாவது வெளியரங்கமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ உதவி செய்யும் போது அதை யாருக்கு தெரியாம உதவி செய், ஆனா நான் உனக்கு கொடுக்கும் போது வெளியரங்கமாக கொடுக்கிறேன். ஏன்னா வேறு ஜனங்களை பார்க்கணும் உனக்குள்ள எப்படிப்பட்ட ஒளி இருக்கிறது என்று.
இந்த ஒளியை யாராலும் அடிக்க வச்சிருக்க முடியாது. இந்த ஒளியை யாராலும் அடிக்க வச்சிருக்க முடியாது. ஒரு பாக்ஸ்ல போட்டு ஒரு டப்பா போட்டு நீங்க மூடி போட்டு வச்சீங்கன்னா கூட ஒண்ணு அந்த டப்பா உடனடியாக வெடிஞ்சு போயிடும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஆகும். ஆனா ஒளியை யாராலும் கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, அதே போல ஒரு பெரிய போதகர், அந்த போதகர் தினந்தோறும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பெரிய கூட்டம் நடத்துவார். அந்த கூட்டம் நடத்தும் போது அநேக ஜனங்களை கொண்டு வந்து அவர் வர வழியில ஓரத்துல வச்சிருவாங்க, சுத்தி உட்கார வச்சிருவாங்க. அந்த ஊழியக்காரு கார் டிரைவ் பண்ணி போவாங்கன்னா அந்த காரு அந்த டூம் லைட்டு யார் மேலெல்லாம் படுதோ அவங்க எல்லாம் சுத்தமாயிடுவாங்க. ஹல்லேலூயா. யார் மேலெல்லாம் படுதோ அவங்க எல்லாம் சுத்தமாயிடுவாங்க. இதுக்காக அநேக பேருக்கு வேணா நிக்க வைப்பாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அந்த காலத்துல பழைய காலத்திலே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஜனங்க ஒன்னா கூடுவாங்க. அவங்க ஜெபம் கூட்டம் சொன்னாங்க. வரதுக்கு முன்பாக அந்த கூட்டத்துக்கு இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குதுன்னா அந்த நெறியோ, அதாவது குஷ்டரோகிங்கோ, வியாதியில் இருக்கிறவங்க, மரணத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு அப்படியே லைனா வச்சுருப்பாங்க பாருங்க. அந்த கார் லைட்டு யார் மேலெல்லாம் அடிச்சு வேண்டுக்குதோ ஒவ்வொருத்தரும் மேலேயும் அப்படியே அந்த இடத்துல வியாதிகள் சுகமடைந்து கொண்டு போக பாருங்க. ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஏழ்மை பிரகாசி இந்த ஒளி வந்தது. ஒளி வரும்போது உனக்குள்ள இருக்கிற ஒளியை வெளிப்படைய கொண்டு போய் காமிங்க. வியாதிஸ்தை சுகமடைவாருங்க, கண்ணீர் இருக்கிற விடுதலை ஆகும், கஷ்டத்துக்கு விடுதலை ஆகும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒளியானது சில இருட்டு இந்த வெளியே ஜனங்களை வெளியே கொண்டு வரதுக்காக தேவன் உங்களுக்கு ஒளி கொடுத்திருக்கிறார். எந்த ஒளியை அந்த இடத்துல எப்படி தேவன் அந்த ஒளியை வைத்துக் கொண்டு ஜனங்களுக்கு, அதாவது மிருகங்கள் பேர் வைக்க சொல்லணும். இன்னைக்கு இந்த ஒளியை கொடுத்திருக்கிற அநேகருக்கு நீங்கள் ஒளி மூலம் விடுதலை கொடுப்பதற்காக கொடுத்து வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. 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 ஆதாமுக்கு எப்ப இந்த ஒளியை கொடுத்தாரோ அப்பதான் ஆதாமுக்குள்ள ஒரு வெளிப்பாடு ஆட்டோமேட்டிக்கா கடந்து வந்தது. எப்ப அந்த அப்போஸ்தலருக்கு இந்த தேவன் ஊதி அந்த ஒளியை கொடுத்தாரோ அப்ப அப்போஸ்தலருக்குள்ள ஒரு வெளிப்பாடு கடந்து வந்தது. எனக்கு தேவன் உங்களை மதித்து சொல்கிறார், நீங்க எனக்கு பிரகாசிங்க, உங்களுக்குள்ள ஒளி வந்தது என்று. ஹல்லேலூயா. இந்த ஒளி உங்களுக்குள்ள கடந்து வரும்போது நீங்க போறதுல ஜெயம் காணப்படும், நீங்க போறதுல வெற்றி காணப்படும், உங்களுக்கு தோல்வி இருக்காது. ஏன் தோல்வி இருக்காது? அந்த ஜெயத்தை கொடுக்கிற ஒளி உங்களோட வாசம் செய்து கொண்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து அதுல வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. இதோ வார்த்தை எவ்வளவு அழகா, இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூரியனை காட்டின் பிரகாசமான ஒளி இந்த ஒளி. இந்த பூமியில இருள் இருக்குமா, ஜனங்க மேல இருள் இருக்குமா, ஆனா உங்க மேல கர்த்தரை ஒளி உங்களுக்கு பிரகாசித்து இருக்குமா? அது என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது இந்த பூமியில இருக்கிற ஜனங்க இருட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில பேர் இருட்டே விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, சில பேர் வியாதியான இருட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க மத்தியில் நீங்க கலந்து போய் அவருக்காக ஜெபிக்கும் போது அந்த தேவனுடைய ஒளி உங்களோடு இருப்பதால் அவங்களை விடுதலை செய்ய இந்த வார்த்தை நல்லதாக இருக்குது. ஹல்லேலூயா. 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 தேவன் சொல்றாரு அந்த ஒளி, அதாவது கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அவரே உண்மையில் உதிப்பார். இரவு கிடையாது, காலை கிடையாது, 24 hours அவருடைய ஒளி உங்க மேல உதித்துக் கொண்டிருக்கும். நீங்க இரவுல தூங்கி கொண்டிருப்பீங்க, ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்பாக எதிர்கொண்டிருக்கோம். ஆனா இந்த ஒளி உங்க மேல இருப்பதனால் அது உங்களை வந்து ஒன்னும் டச் பண்ணாது, அது ஆட்டோமேட்டிக்கா கடந்து போயிடும். ஏன் கடந்து போயிட்டா அந்த ஒளியை இந்த மேற்கொள்றதுக்கு இருளுக்கு அதிகாரம் கிடையாது, ஆனா இருளை மேற்கொள்றதுக்கு ஒளிக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. நான் என்னுடைய வீட்டுல இப்படிதான் நீட்டா படுப்பேன், கட்டில படுப்பேன். அந்த ஃபேன் இருக்கும், ஃபேனுக்கு கீழே கரெக்டா நான் படுப்பேன் பாருங்க. ஃபேனுக்கு நேரா நல்லா ஒரு 3 அடி லென்த்துக்கு எங்களுடைய வால், அதாவது மோல்டிங் வால் எப்படி பாத்தீங்கன்னா பழைய காலத்து மோல்டிங், அது வந்துட்டு கல்லுல மோல்டிங்கா இருக்கும், கம்பியில மோல்டிங்கா இருக்கு, கல்லுல மோல்டிங்கா இருக்கும். அது மாதிரி நல்லா இவ்வளவு மோட்டாக்கு சிமெண்ட் பிளாஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது நான் படுக்கிற இடம் கரெக்டா விழுந்தா என் மண்டை 2ஆ பொழுதுட்டு இருக்கும். ஒரு நாள் நான் இல்லாத நேரத்துல விழுது, ஆனால் விழுது எங்க விழுது, நான் இருக்கிற விழுந்தா எனக்கு தலைக்கு நேரம் தான் அது விழுது. அது விழுது இங்க விழ மாட்டுது, அது இங்க இருந்து அங்க போய் விழுது. ஹல்லேலூயா. அது விழுது, இதுக்கு நேரம் தான் அது விழணும், இங்கதான் இவ்வளவு பெரிய பேட்சிங் தான் விழுது. ஆனா இது விழும்போது ஏன் மேல விழணும், ஏவல உள்ள இந்த கிராவிட்டி ஏவல உள்ள தான் கிராவிட்டிக்குது, ஆனா இந்த ஒளிக்குது அது அப்படியே டைவர்ட் பண்ணுது. ஹல்லேலூயா. அந்த ஒளி அதை அப்படியே டைவர்ட் பண்ணுது, அது ஏவல விழ மாட்டுது, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் விழுது. ஏன்னா
இந்த ஒளி எல்லாவற்றையும் மேற்கொள்கிற ஒளியாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில சகலத்தையும் ஜெயிக்கிற ஒளி இந்த மெய்யான ஒளி. உங்கள் வாழ்க்கையில இருட்டிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிற மெய்யான ஒளி. உங்கள் தோல்விகளை ஜெயமாக கொண்டு வருகிறது இந்த மெய்யான ஒளி. அப்போ இவ்வளவு நாள் உங்களை ஒளிய நீங்க உங்க ஒளியை நீங்க பயன்படுத்தாம இருக்கலாம். இந்த நாட்கள் பயன்பட ஆரம்பிங்க. ஏன்னு கேட்டா இந்த ஒளி உங்க மூலியம் தேவன் கொடுத்துக்கிற ஒளி சும்மா வெறுதாக வைத்துக் கொள்றதுக்காக இல்ல. நீங்க வியாதிஸ்தருக்காக போய் சும்மா உங்க கையை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த ஒளி அவங்களுக்கு பிரகாசிக்குமானால் அவங்க சரீரத்தில் காண்பிற வியாதி என்ற இருள் கண்டிப்பா மறைந்து போகும். கண்டிப்பா கஷ்டம் என்ற இருள் மறைந்து போகும். கண்டிப்பா விபச்சாரம் என்ற இருள் மறைந்து போகும். கண்டிப்பா கண்ணீர் என்ற இருள் கண்டிப்பா மறைந்து போகும். கண்டிப்பா தரித்திரம் என்ற இருள் மறைந்து போகும். ஏன்னா நீங்க கடந்து போகும்போது உங்க குடும்பத்துல எந்த கஷ்டமும் வர வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாது? அந்த பிரகாசம் உங்க குடும்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சூரிய ஒளி வரும்போதே, சூரிய ஒளி வந்தாக்கா வீட்டுல ஒரு அதாவது வீட்டுல வந்துட்டு எந்த ஒரு பூச்சி புழுக்கள் நடமாட்டம் இருக்காதான். வீட்டுல அதிகமான பிரகாசம் இருந்தா ஒற்றுமை கூட அதிகமாக இருக்காதான். ஆனா அதே நீங்க மூடி போட்டு பாருங்க இருட்டுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒற்றுமை அங்கன்னு பிடிச்சிருக்கோம். இந்த ஒளிக்கு எப்பேற்பட்டதுன்னா அந்த கிருமிகளை சாகரிக்கிற ஒளி இந்த சூரிய ஒளி என்று காணப்படுது. ஆனா தேவனுடைய ஒளியை உங்களுக்குள்ள கொடுக்கும் போது அது எப்பேற்பட்ட கேன்சர் வியாதி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனத்தாவியானது மரணத்துக்குரிய வியாதி இருந்தாலும் சரி, நீங்க இப்போ உங்க ஒளியின் மூலமாக தேவன் கொடுத்த ஒளியை வைத்து ஜெபிப்பீர்களானால் அந்த விடுதலை கொடுக்க தேவன் வாசிக்க தொடர்ந்து அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். யாருடைய மகிமை? தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமைனா இன்னைக்கு எல்லாம் போதிக்கிறோம். அதாவது எந்த காரியம் கூடாது என்று நினைக்கிறோமோ அந்த காரியத்தை நிறைவேற்றி அவர் மகிமைப்படுத்துறது. எந்த காரியம் எங்களால முடியவே முடியாது, கடந்த 20 வருஷமா அவசரப்பட்டு அந்த காரியம் நாங்க தோல்வி சந்திச்சுக்கிறோம். இப்ப தேவ நாமத்துல போய் பாருங்க, எது கூடாதுங்களோ அவை கூர்மாக செய்கிற தேவன். ஏன்னா அவருடைய மகிமை அப்படிதான் நிறைவேற்றுவார். அவருடைய நாட்களில பார்த்திருக்கிறோம், சாரோடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம், அநேக வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். ஏவைகள் கூடாதோ இதோ முடியவே முடியாது கடைசி என்று சொல்லி நீங்க கலந்துருக்கலாம். ஆனா தேவன் அந்த காரியத்திலிருந்து தேவன் உயர்த்துவார். ஏன்னா அவருடைய மகிமை இன்னும் முடியாது என்று பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த மகிமை வெளிப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. லாசரஸ் வாழ்க்கையில பார்க்கிறோம் பாருங்க, அவன் மரித்த பிற்பாடு பாடி என்ன ஆகும்? நாரும். எல்லாம் அவங்க வீட்டுல சொல்றாங்க, ஐயோ பாடி நாரும் என்ன, இதுக்கப்புறம் ஜீவன் இல்லை, இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, பரவாயில்ல வா போலாம், இனி அந்த பாடியில எதுவுமே உங்களால எதுவும் பண்ண முடியாது, மனிதனால கூடாது தான் அந்த தேவன் சொல்றார். லாசரஸே வெளியே வாழ்ந்தார். அவன் ஏற்கனவே உயிரோட வந்து நின்றுக்கின்றான். லாசரஸை வெளியே வாழ்ந்துச்சாரு. எப்ப சொல்றாரு? சகோதரிட்ட சொல்றாரு, இப்போ லாசரஸ் உயிர் இருப்பாரு. இவங்க தான் நினைக்கிறாங்க லாசரஸ் எல்லாரும் உயிர் தெழும்போது லாசரஸ் உயிர் தெழுவானு. ஆனா இவன் சொல்ல கர்த்தர் இயேசு சொல்றாரு, அதாவது லாசரஸ் உயிர் தெழுந்துட்டான்னு சொல்றாரு. ஆனா இவங்க நினைக்கிறாங்க எல்லாரும் உயிர் தெழும்போது அவனும் உயிர் தெழுவான்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இடத்துல போய் சொல்றாரு, கல்ல ஒருத்தர் பட்டுங்கன்னாரு, லாசரஸை வெளியே வாழ் சொல்றாங்க. அவன் லாசரஸை உயிர் தெழுந்து அந்த இடத்துல போய் சொல்ல அவரு வெளியே வாழ்ந்து சொல்ற. ஏன்னா அந்த ஒளி சொன்ன சனமாத்துல அவர் ஒளி புறப்பட்டு அந்த புழுதியா இருக்கிற நாடி கொண்டிருக்கிற அந்த நாடி நரம்பு சதைகளுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறது. அதை மரித்து போன லாசருக்கு ஒரு ஜீவனை கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த ஜீவனை கொடுக்கும்போது இயேசு அழைக்கிற எப்படி கூப்பிடுற, லாசரஸை வெளிவா என்று சொல்றாரு. அவன் நின்று கொண்டிருக்கிறான், அவர் கட்டளைக்கு காத்து கொண்டிருக்கிறான். வா என்று சொல்லும்போது மரித்து சடலமாக அடக்கப்பட்டு இருக்கிற அந்த இருட்டிலிருந்து ஒளிக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒளி, அதே ஒளி உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 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 அதே ஒளி தான் உங்களுக்குள்ள வாசம் செய்து. அதனால சொல்றாரு, அவருடைய மகிமையை காணப்படுனா இனி ஒன்றுமே கூடாது, ஒன்றுமே முடியாது, இனி இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாத அந்த காரியத்துல நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அதன் தேவன் மகிமைப்பட நல்லவர். ஏன்னா அதெல்லாம் அதிசயத்தை செய்து அதெல்லாம் அற்புதம் செய்து உங்கள் ஒளி மூலமாக அந்த கிரியை நடத்திக்கிறார். ஏன்னா அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக. தொடர்ந்து வாசிப்போம். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. யார்கிட்ட? உங்ககிட்ட கடந்து வருவாங்க, வேற யார்ட்டையும் கிடையாது. உங்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கும் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களே உங்ககிட்ட வருவாங்க. என்னன்னு வருவாங்க? எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு வருவாங்க. என்னத்துக்கு ஜெபம் பண்ணுவேன்? எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு இருப்பாங்க. அப்போ ஏன் உங்ககிட்ட ஜெபிக்க சொன்னாங்க? உங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்கு. ஏன் உங்ககிட்ட ஜெபிக்க சொன்னாங்க? உங்களுக்குள்ள அந்த ஒளி இருக்குது. ஏன் உங்களை ஜெபிக்க சொன்னாங்க? அவங்களுக்குள்ள இருக்க இருட்டு கடந்து போகும்படியாக. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள இருக்க இருட்டு கடந்து போகும்படியாக.
சில நாள் கேலி பண்ணுவாங்க, கணவன் கேலி பண்ணுவாரு, சில நாள் மனைவி கேலி பண்ணுவாங்க, சில நாள் சொந்த பதங்களை கேலி பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒளி பிரகாசம் ஆவோ 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 அவங்க எல்லாம் அப்படியே மூழ்கி 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 வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெளிச்சம் மேற்கொண்டு வர 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 அவங்க இருட்டுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வரும். எப்படி வெளிப்பாடு வரும்? இந்த வெளிச்சம் என்ன மூழ்கி கொண்டிருக்குது, இந்த இருள் என்னை விட்டு அகதி கொண்டிருக்கு. ஏன்னா அதான் சத்தியத்தை அறிவியல், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த ஒளி எப்போ உள்ள கலந்து வருதோ இருள் அந்த இடத்துல இடம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா கலந்து போகும். அப்ப உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஜனங்க உங்ககிட்ட வருவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிடுவாங்க. உங்களை பகைத்து நிக்கிறீங்க, உங்ககிட்ட வருவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிடுவாங்க. தினந்தோறும் சண்டை போட்டு உங்களை எப்பொழுது கவுக்கலாம் பாத்துக்கிறோங்க, உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிடுவாங்க. ஏன் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க? ஏன் அந்த ஒளி உங்களுக்குள்ள இருப்பதனால். ஹல்லேலூயா. அந்த ஒளி உங்களுக்குள்ள இருப்பதனால் அந்த ஒளியை மேற்கொண்டு யாரால ஒண்ணு பண்ண முடியாது, இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ஒளி இருளை மேற்கொண்டு போக முடியும். எப்படி இந்த பூமியில ஒரு ஹெலிகாப்டர் ஒரு பிளைட்டோ இந்த ஈர்ப்பு சக்தியை மேற்கொண்டு வானத்துக்கு நேரம் நோக்கி பார்க்குதோ, ஒரு வாழ்க்கையில அதே போல ஒளி இந்த பூமியில இருட்டை மேற்கொண்டு கடந்து செல்லும். இந்த உலகத்துல அநேக போராட்டங்கள் இருக்கலாம், எப்படி பிசாசுகள் உங்களுக்கு விரோதமா மேற்கொண்டு இருக்கலாம். ஆனா அவன் கிட்ட வருவான் கண்டிப்பா உங்ககிட்ட நெருங்கணும். ஏன்னா ஒளி அவனை சாகடிக்கும். பாருங்க, காலையில் நடந்த சம்பவம். ஒரு 3:30 மணி அளவில் நாய்கள்லாம் கொச்சிட வந்துச்சு பாருங்க. நான் தூக்கத்துல எழுந்து நின்று இயேசுவின் நாமத்துல இப்போது அதை கடிந்து கொள்கிறேன். இந்த பக்கம் கூட ஒன்றும் வரக்கூடாது. நான் சொல்லி சென்ன மாற்றத்துல நாய்க்கு வாபஸ் கொச்சின்னு திருப்பி போகுது. நீங்க ஒண்ணுமே பண்ணல, நீங்க படுத்து கொண்டு இருக்கிறீங்க. தூக்கத்துல இறங்கி சம் டிஸ்டர்பன்ஸ். எந்த டிஸ்டர்பன்ஸ்? இருட்டன் டிஸ்டர்பன்ஸ். சம் ப்ராப்ளம். எந்த ப்ராப்ளம்? இருட்டன் ப்ராப்ளம். ஏதோ ஒரு மாதிரி உள்ளத்துல ஒரு மாதிரி பயம். எந்த பயம்? இருட்டின் பயம். அந்த பயம் இருக்கும்போது தான் இயேசு நாமத்தில் இந்த ஒளியை கொண்டு செல்லுங்க. இந்த ஒளி அவைகளை மேற்கொள்ள நல்லதாக இருக்குது. ஹல்லேலூயா. ஒளி ஜெயத்தை கொள்ள நல்லதாக இருக்குது. அதனால சொல்றாரு, இந்த ஒளியானது சகலத்தை மேற்கொள்ளும். அதனால தான் ஜனங்க அநேகர் உங்ககிட்ட வருவாங்க. ஏன் வருவாங்க? உங்ககிட்ட ஒளிக்குது. அந்த நாட்கள் அநேக தீர்க்கதரிசியை போய் சந்திக்க போவாங்க. ஏன் தீர்க்கதரிசியை சந்திக்க போவாங்க? அந்த தேவ ஒளி அவங்களோடது, தேவன் வார்த்தை அவங்களோடது. சொன்ன வார்த்தை பலிக்கும். நீங்க சொல்லுங்க பலிக்கும், நீங்க சொல்லுங்க நடக்கும், நீங்க சொல்லுங்க கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு கூட அநேக பேர் என்கிட்ட கடை பயப்படுவாங்க, தயவுசெய்து நீ வாய் மட்டும் தோற்காது பாருங்க. இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, என் ஆபீஸ் ஸ்டாஃப் சொல்லுவாங்க பாருங்க. என்ன சொல்ல கேட்டா பாருங்க, எங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க வேலை அங்கெங்கே பார்த்துருந்தாங்க பாருங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தோம். அவங்க சொல்லுவாங்க, நான் சொன்னேன் நீ எங்கெங்க வேலை பார்க்குறோமா, நான் எங்க இப்போ இந்த வயசுல எங்கே போய் நான் வேலை பார்க்குவேன், எனக்கு வயசாக போச்சு, நான் எங்கே போய் வேலை பார்க்குவேன், எனக்கு போதானே. அவங்க சொன்னாங்க, ஜான்சன் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டா நான் வேலை இந்த இடத்துல வேலையை விட்டு போவோம் அப்படின்னு. நான் சொன்னேன், அப்பா நான் நீ காலகாலத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். கர்த்தருக்கு சோதரன் இன்னும் வரைக்கும் எங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, வாயை எப்படி திறந்து சொன்னியோ தயவுசெய்து வாயை மட்டும் திறக்காதுன்னு. ஏன்னா எந்த இருக்கையும் மேற்கொள்ற அந்த வல்லமையுடைய ஒளி உங்களுக்குள்ள பிரகாசித்து கொண்டிருக்கு. நீங்க போய் சொல்லுங்க, அவங்க மரணத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க, இல்ல கண்டிப்பா அவங்க உயிரோடு ஆவாங்கன்னு சொல்லுங்க, கண்டிப்பா உயிராடுவாங்க. வியாதி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன நடக்க முடியலன்னு சொல்லுவாங்க, நீங்க இல்ல நீங்க நடப்பீங்கன்னு சொல்லி. ஏன்னா அந்த வியாதியான இருளை எடுத்து போடுங்க ஒளி தான் உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கு. அந்த வாய் தேவன் கொடுத்த வாய், அந்த வார்த்தை தேவன் கொடுத்த வார்த்தை. இந்த நாவை தொடுகிறது தேவன் ஒளியாக காணப்படுகிறது. இந்த நீங்க பேசும்போது ஒளி உங்களுக்கு புறப்படுகிறது, அந்த இருட்டை மேற்கொள்கிறது. தொடர்ந்து வாசிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீங்க சுத்தி பாருங்க. அநேக எனக்கு கூட நிறைய பேர் கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. ஓ இவரு அல்லேலூயா கூட்டம் ஆயிட்டாங்க பாருப்பா, அல்லேலூயா கூட்டம் ஆயிட்டாருப்பா இவரு. என்ன இவ்வளவு காலமா இதுல இல்லாத ஆசீர்வாதமா இருங்க. இப்போ எல்லா ஜனங்க நினைக்கிறாங்க, அவர் ரொம்ப நல்லா ஆயிட்டாரு, அவர் ரொம்ப ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. ஏன் ஆசீர்வாதம் வாங்கிட்டாருன்னா அந்த ஒளி என்னோட இருக்குது. தோல்வி இன்னைக்கு இல்ல, வறுமை எனக்கு இல்ல, தரித்திரம் எனக்கு இல்ல. ஏன்னா ஒளி இருக்கிறதுல அது வெளிச்சம் காணப்படுது, ஒளி இருக்கிறதுல ஜெயம் காணப்படுது, ஒளி இருக்கிறதுல தோல்வி கிடையாது, வெற்றி கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு பாக்குறோம், அன்னைக்கு எல்லாம் நாங்க ஒரே போட்ல போய் கொண்டிருந்தோம், எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க, இவரும் நம்ம போட்ல தான் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, நாங்களும் அதே போட்ல பயணம் செஞ்சு கொண்டிருந்தோம். நான் மட்டும் போட்ல இறங்க ஆரம்பித்த ஜனங்களா, ஐயோ இவன் ஏதோ நாசமாக போகிறான், இவன் ஏதோ ஒரு மாறுபட்டு போகிறான்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு எல்லாம் நினைச்சாங்க, இவன் நம்ம ஃபேமிலி போட்ல இருந்து இறங்கி போறான்னு. அன்னைக்கு எல்லாம் பார்த்து எனக்கு கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நினைக்கிறாங்க, இவர் இறங்கின போட்டு தான் நல்ல போட்டுப்பா,
இவர் இறங்கிருந்து நல்ல காரியம் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் இறங்கிருந்து ஒரு ஆசீர்வாதமான ஸ்டாப் வந்தப்ப இறங்கிட்டாரு. ஆனா நம்ம இன்னும் அதே பாவம், அதே பிரச்சனை, அதே இருள இருந்த போட்டுல ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளிச்சமான போட்டுக்கு இறங்கி போட்டார். அல்லேலூயா, Hallelujah. இன்னைக்கு அநேக ஜனங்க யார் விரோதி கேட்கிறாங்களோ அவங்க நம்ம கிட்ட போன் பண்ணி பேசுறாங்க. யாரு துரோகி இருக்கிறாங்களோ அவங்க நம்ம பற்றி பேசுறாங்க. யார் நம்மளுக்கு ஆகாதிக்கிறீங்க நம்மளை கையை கொடுத்து பிரதர் சௌக்கியமா இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. ஏன்னா இந்த தேவன வார்த்தை சொல்லுது, அநேக ஜனங்க ஏகமா கூடி வந்து உங்களோட பேசுறாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்ட இருக்கிறது இல்ல, உங்களோட ஒரு விசேஷ ஒளி இருக்குது. என்ன ஒளி இருக்குது? தேவன் கொடுத்த ஒளி உங்களோட வாசிச்சிருக்கிறது. வாசிக்க தொடர்ந்து. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Hallelujah. எனக்கு நேரம் இல்ல, இல்லைன்னா அநேக சாட்சிகளை சொல்லுவேன். இந்த வசனத்தை நானே ரொம்ப குயிக்காக எடுத்துன்னு போய் கொண்டிருக்கிறேன். இல்லைன்னா அநேக விளக்கங்களை ஒரு பகிர்ந்து பண்ணுங்க. ஹalleluya. அநேக தோல்வி எவர்களை தோல்வி சந்தித்து கொண்டிருக்கிறோமோ உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நான் பத்ராவதியில் வந்து கொண்டிருக்கிற ஊழியம் பண்ணிட்டேன். ஊழியம் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய காருக்கு கிளச் பிளேட் அவுட். கிளச்சை பிடிச்ச வண்டி நிற்கவே நிற்காது சுச்சுவேஷன். அந்த மாதிரி மோசமான சுச்சுவேஷன். அப்போ ஒரு நியரஸ்ட் ஒரு கேரேஜ் பண்ணுவோன்னே கேரேஜ் சொன்னாங்க, அந்த கிளச் பிளேட்டை பார்த்து மினிமம் 3000 ரூபாய் செலவாகும், உடனடியாக நீங்கள் ஒன்றும் இது டிரைவ் பண்ண முடியாது அப்படின்னு. சரி, ஓகே, கற்றுக்கிட்டு அன்பான தேவஜனமே, நான் எங்கள் வீட்டில் கொண்டு காரை கொண்டு வந்து வீட்டுக்கு காரில் டிரைவ் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்க ட்ராப் பண்ணிவிட்டு இந்த காரை உடனடியாக கேரேஜ் எடுத்துன்னு போவேன். ஏன் கேட்டால் அது என்னுடைய அது ஏன் கார்லேயே என்னுடைய ஃப்ரெண்டு கார். நாங்கள் நிறைய பேர் ஊழியத்துக்கு போக வேண்டிய கார் இருந்தனால என்னுடைய ஃப்ரெண்டு கார் எடுத்துன்னு போயிருந்தேன். அந்த கார் எடுத்துன்னு போயிட்டு வர வழியில் அந்த கிளச் பிளேட்டு ஏதோ பாஸ் ஆகி போச்சு. அந்த நேரத்தில் வர வழியில் தும்கூர் ரோட்டில் அப்போ தான் ஃப்ளைஓவர் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா வண்டி இன்ச்சாக தான் மூவ் ஆகும். இதோ கிளச்சு போயிட்டுக்குது, இன்ச்சாக மூவ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்க. எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கடந்த சண்டே மீண்டும் ஒரு ஷோரூமில் கொண்டு போய் சர்வீஸ் பிளான் விட்டேன். ஒரு நேரத்தில் கரெக்டாக ஜெபம் பண்ண, கர்த்தாவே எனக்கு தெரியாத கர்த்தாவே, நான் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, நான் யாருக்கும் மோசம் பண்ணக்கூடாது. என் நண்பர் கார் இதை கார் கொடுத்தாரு, அந்த அவருக்கு நல்ல கார் நல்லா எப்படி கொடுத்தாரோ அதே போல் நான் கொண்டு போய் கொடுக்கணும். அந்த நண்பருக்குள்ள கசப்பான எண்ணம் வரக்கூடாது. ஒருத்தர் யாரோ ஒரு காரியத்தை கொடுக்கும்போது அதை ஏதோ ஒழிச்சோ நாசம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு கசப்பான காரியம் வரும். ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஒளி மீண்டுமா இருளுக்குள்ள போகக்கூடாது. எனக்குள்ள ஒளி வேற ஒருத்தர் பார்க்கும்போது இது உண்மையானவன்னு சொல்ல வேண்டும். ஏன்னா எனக்குள்ள அந்த ஒளி இருக்கும்போது நான் அந்த கசப்பை வெறுக்கிறேன், தேவையில்லாத காரியத்தை வெறுக்கிறேன், அந்த பொல்லாப்பை வெறுக்கிறேன், பித்தலாட்டத்தை வெறுக்கிறேன், அதாவது உண்மையா இருக்க விரும்புகிறேன். நான் அதுதான் ஒளியுடைய காரணம். யாருக்கு முன்பாக உண்மையாக விரும்புகிறேன். அந்த காரை டிரைவ் பண்ணி நான் போய் ஒரு ஷோரூம்ல விட்டுட்டு சொன்னேன், சார் இது என்னுடைய ஃப்ரெண்டு காரு, இந்த ஃப்ரெண்டு கார் இருந்தாங்க, கிளச் பிளேட் போயிட்டுனால தயவுசெய்து கிளச் பிளேட் ரெடி பண்ணி கொடுக்கணும். அன்பான தேவஜனமே, ஒரு 2 ஹவருக்கு முன்பாக கிளச் பிளேட் போயிட்டு இருந்தது. இவர் அந்த காரை ஒரு டிரைவ் போட்டு வந்துட்டு என் கையில சாவியை கொடுத்தாரு. சாவி கொடுத்து காரை எடுத்து வீட்டுக்கு போக மாட்டேன். நான் சொன்னேன், நான் கிளச் பிளேட் மாற்றணும், 3000 5000 கிட்ட செலவாகுதுன்னு சொன்னாங்க. நீங்கள் சாவி கொடுத்துட்டு போங்க, நீங்கள் எப்படி கொடுத்தீங்களா கார் அப்படியே அருமையாகுது, கார் வந்து பிரச்சனை கிடையாது, எடுத்துன்னு போங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு காரு, நான் 2000 எக்ஸ்ட்ரா ஆகட்டும் பரவாயில்ல, ஆனால் கார் எப்படி கொடுத்தாரோ அந்த மாதிரி கொடுக்கணும். அவர் சொன்னாரு, இந்த கார் எப்படி கொடுத்தாரோ அப்படியே தாங்க, இந்த காரில் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது, இந்த எடுத்துன்னு போய் நீங்கள் அவுட்டே திருப்பி கொடுங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ நான் சொல்ல ஆரம்பித்தேன், ஐயா அவர் ரொம்ப ஃபேமஸ் மியூசிஷியனு, அவருடைய கார் இது, அந்த மாதிரி எந்த மியூசிஷியன் அவர் சொன்னாரு, என் ஃப்ரெண்டு சாம்ங்கிறாரு, அவருடைய கார். சாமா அவருக்கு நல்லா தெரியும், அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அவருக்கு ஃபோன் பண்ணி, சாம் உங்க கார்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, இவர் கார்ல உட்காந்து கிளச் பிளேட் மாத்துன்னு சொன்னாரு, தயவுசெய்து இந்த கார் எடுத்துக்கோங்க, கார் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னு பார்க்கும்போது இந்த இருட்டு பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், பிரச்சனைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், வியாதிகளை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், சூழ்நிலைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ ஒளி உங்களுக்குள்ள இருக்கும்போது அது ஜெயத்தை மேற்கொள்ளத்தக்கதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. என்னோட 2 வார்த்தைகள் வாசித்து நான் கல்ச்சர் வாசிங்க. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன். ஹல்லேலூயா.
இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அல்லது எல்லாம் சொல்லுங்க ஜீவ ஒளி. அல்லது சொல்றாரு என்னை பற்றுகிற என்னை பின்பற்றுகிற யார் ஃபாலோ ஃபுட் ஸ்டெப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய நடையை நம்ம ஃபாலோ பண்ணி கொள்ளணும். அவனை நடக்கிறவன் இவன் இருள நடக்க மாட்டானா, ஒளியில் நடக்குவானா. இவனுக்குள்ள எப்படி இருக்குமா ஜீவ ஒளி இருப்பான். எல்லாம் சொல்லுங்க ஜீவ ஒளி. என்ன ஏன் இந்த ஜீவ ஒளியை பார்க்கும்போது யாரு மரணத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது தான் இந்த ஜீவ ஒளியாக காணப்படுகிறது. யாரு தரித்திரம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கிற ஒளி தான் ஜீவ ஒளியாக காணப்படுகிறது. ஒவ்வொரு நாள் தோல்வி 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 தோல்வியை சந்திச்சு கொண்டே இருப்பாங்க. அதை சந்திச்சு கொண்டிருக்கிற ஒரு வெற்றியை கொடுக்கிறது தான் இந்த ஜீவ ஒளியாக காணப்படுகிறது. ஐயோ குடும்பத்துல நிம்மதியிலே சமாதானமே இல்லைன்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. அந்த சமாதானத்தை கொடுக்கிறது தான் ஜீவ ஒளியாக காணப்படுகிறது. நிம்மதியை கொடுக்கிறது தான் ஜீவ ஒளியாக காணப்படுகிறது. இந்த ஒளிக்கு தோல்வியே கிடையாது. பாருங்க, நீங்க கடந்து செல்கிற வெற்றியை காணப்படலாம். அதனால்தான் ஜீவ ஒளி என்ன இருக்கிறவன் ஒரு ஜீவ ஒளி உடையவனாக இருக்கிறான். அவருடைய தேவன வார்த்தை சொல்கிறது ஜீவ ஒளியே எப்படியா ஜீவ ஒளியே அடைந்து இருப்பான். ஹல்லேலூயா. நீங்க ஜீவன் என்று பார்ப்பது வெற்றி, ஒளி என்று பார்ப்பது பிரகாசம். நீங்க கடந்து செல்கிற இடத்துல அநேக இடத்துலலாம் உங்களுக்காக ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த ஒளி இந்த தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு செய்தி வாசிங்க. அதை மத்தேயு 5:14-16 வரை. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படும். நீங்கள் பூமிக்கு நீங்க எப்படி இருக்கீங்களா? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்களா? ஏன் உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்குது? நீங்க வச்சிருக்க அந்த வெளிச்சம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க வெளிச்சம். ஏன் உங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்குது? உங்களுக்கு ஒரு வெளிச்சம். ஹல்லேலூயா. இந்த தேவன் சொல்லு, நீங்க இந்த உலகத்திற்கே நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்களா? நீங்க யார் என்று பார்க்கும்போது நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் ஒளியாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் அப்படியே இருக்கிறேன், ஒளியாக இருக்கிறேன். அப்ப இருட்டு நான் கடந்து போகும்போது அதை என்ன பார்த்து பயந்து போட. ஏன்னா இந்த ஒளி என்னோட இருப்பதனால் இந்த ஈர்ப்பு சக்தியை காட்டிலும் நான் ஓட்டுகிற சக்தி வல்லமுள்ளதாக காணப்படுகிறது. இந்த இருட்டை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஒளியான சக்தி ஒரு வல்லமுள்ளதாக இருக்குது. எனக்குள்ள நான் இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக காணப்படுகிறது வேதம் சொல்லப்படுகிறது. அதே போல கீழே வாசிக்கும் போது விளக்கை குறித்து மரக்கால் மூடி வைக்க மாட்டார்கள், விளக்கு தண்ணீரில் வைப்பார்கள். அப்போது அதை வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சமாக கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஒளியா இருக்கும் போது மறைஞ்சு ரகசியமான பிலிவரா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. 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 எப்படி இருக்க முடியாதா? ரகசியமான பிலிவரா இருக்க முடியாதா? நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு காரியம் வந்தவன உங்களுக்கு ஹல்லேலூயா வந்துடும். ஒரு பிரச்சனை ஒரு ஏதோ ஒன்று வரும்போது ஸ்தோத்திரம் கர்த்தாவே வந்துடும். நீங்க சொன்ன உடனே ஜனங்க பார்ப்பாங்க. அதான் போன மாசம் நம்ம பிரதர் என்ன சொல்லியிருந்தாரு, யாரோ பாதிரியாரை பார்க்க போனாராம். நம்ம பிரதர் அவர் பிரதர் பாதிரியாரை பார்க்க பாஸ்டர் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஒளி உங்களுக்குள்ள இருக்குது. அவர் பாதிரியாரை கூப்பிட முடியல. உங்களை பாதிரியாரை கூட பாஸ்டர் தான் கூப்பிட்டு. ஏன்னா உங்க வாயில மறைச்சு வைக்க முடியாது, வேற வார்த்தை முடியாது. இந்த ஒளி உங்களுக்குள்ள இருக்குது. தவறான வார்த்தைக்கு நாக்கு கொண்டு போகாது. எதை சொல்லுமோ சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதை யாராலும் மறைச்சு வைக்க முடியாது. அதனால தேவன் சொல்றாரு, நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது வெளியரங்கமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பேனா. அநேகரை பார்த்து உங்களை ஆச்சரியம் பண்ணுமா. தரித்திரனா இருந்தா எப்படி அப்படி வந்தா அதான் ஒளி. இதப்பா ரொம்ப பிச்சைக்காரனா இருந்தா எப்படிப்பா அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டா அதான் இந்த ஒளி. அட கடன் தொழில வாழ்ந்து கொள்றா எப்படிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டா அதான் இந்த ஒளி. அட இவங்க குடும்பத்திலே அநேக தரித்திரர்கள் இருந்தாங்க எப்படிப்பா இப்போ இவங்க நல்ல ஒரு பெரிய பில்டிங்ல வாழ்ந்து கொள்கிறாங்க அதான் இந்த ஒளி. அட இவன் வேலைக்கு போகாதா எப்படிப்பா வேலைக்கு போறான் அதுதான் இந்த ஒளி. இதான் இந்த ஒளியில வரும்போது உங்களை மறைச்சு வைக்கலாம். ஒரு மாறுதல் கொண்டு வருது, ஒரு ஜெயத்தை கொண்டு வருது, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. எதை கொண்டு வருது பார்க்கும்போது இந்த ஒளி உங்களுக்குள்ள இருக்கும்போது அதை சகலையை கொண்டு வர நல்லதாக காணப்படுது. ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து வாசிக்கும் வேதம் சொல்லப்படுது. இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. ஹல்லேலூயா. 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 ரோட்ல போயிருக்கிறீங்க, ஒரு வியாதிஸ்டன் விழுந்துட்டு இருக்கிறான்.
அந்த வியாதிஸ்தரை பார்த்த உடனே உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி சொல்லுது, இவனுக்காக பாரப்பட்டு ஜெபின்னு சொல்லுது. ஹல்லேலூயா. இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ரோட்ல போயிருக்கிறீங்க, ஒரு குடிகாரன் போய் கொண்டிருக்கிறான், அவனை பார்த்து ஜெபம் பண்றீங்க. ரோட்ல போயிருக்கிறீங்க, விபச்சாரி போய் கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரோட்ல போயிருக்கிறீங்க, ஒரு பொலிட்டிஷியன் போயிருக்கிறான், அவன் தவறான காரியம் செய்து கொள்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி துக்கம் அடையுது. அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறது. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த இடத்துல சகலம் மாறப்படுவதாக காணப்படுது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் இந்த நாட்களில பார்க்கலாம். பாருங்க, சமீபத்துல இந்த ஜெகன்மோகன் அவருடைய தாயார்கள் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தையை நான் விசுவசித்தேன். அவங்க இப்படி தேவனை அறியாத ஜனங்களாக இருக்கலாம். வைஎஸ்ஆர் அவரை, அதாவது அந்த சிஎம், ஆந்திரா சிஎம், அவரை ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் அவரை சாகடிச்சிட்டாங்க. சாகடிச்சது யாருன்னா கவர்மெண்ட் நல்லா தெரியும், எல்லாருக்குமே ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அதனால யாரும் அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியல, எதுவும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனா அவருடைய மகனை சிபிஐ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுச்சு. அவங்க சிபிஐ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது அவங்க தாயார் எல்லா ஜனங்களும் முன்பாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் தேவன் ஜீவிக்கிற தேவன், என் தேவன் எல்லாவற்றிலும் வெற்றி கொண்டு வர தேவனா இருக்கிறார். நான் மனிதன் முன்பாக போக மாட்டேன், என் கையில கர்த்தர் முன்பாக உயர்த்துறேன், என் தேவன் எப்படி வேணாலும் கொண்டு வருவார் பாருங்க சொல்லி ஒரு 15 நாள் ஆகல. மே மாசம் 15 20ஆம் தேதி நம்ம பிடிச்சிட்டு போனோம். இந்த நாட்கள்ல பார்க்கும்போது எலெக்ஷன்ல அந்த தாசன் தான் 15 இடங்களை ஜெயிச்சு முன்னேறி நின்று கொண்டிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் தூக்குவாரு. அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட போதில்லை, பிரகாசம் கண்டிப்பா அடையும். ஹல்லேலூயா. அவங்க எப்பேற்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் சரி, இவரை விசுவாசித்ததுனால அவருடைய ஒளி இவங்க பிரகாசிக்கிறது. அது ஒளி பிரகாசிக்கும் போது தோல்வி மேற்கொள்வது ஜெயித்துக் கொண்டு வரத்தக்கதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய கடைசியாக 16 வாசித்து, இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவான், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். ஹல்லேலூயா. உங்க வெளிச்சம் அவர்கள் முன்பாகதாக பிரகாசிக்குமா? ஏன்னா இந்த ஒளியை மறைச்சு வைக்க முடியாது. நீங்க நைட்ல, நீங்க சாயந்தரத்துல இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஆலயம் 2 இருக்கும் பாருங்க. ஒரு லைட்டு போட்டீங்கன்னா அது இருட்டு மறைஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்துல ஒரு ஒளி வாசம் செய்து கொண்டிருக்கிறது, உங்கள் முகத்துல ஒரு ஒளி வாசம் செய்து கொண்டிருக்கிறது. அதான் விசுவாசியை பார்த்தோன்னு ஜனங்க சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க முகம் பிரைட் ஆகுது பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒளி வாசம் செய்து கொண்டிருக்குது, ஏன்னா தேவனுடைய ஒளியாக காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதே அநேக உண்மையான விசுவாசியை பார்க்கும்போது, இந்த நெற்றியை பார்க்கும்போது ஒரு பிரகாசம் அவங்களோட வெளிச்சமாக காணப்படும். ஏன் வெளிச்சமாக காணப்படும் போது இந்த தேவ ஒளி அவங்களுக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கும். கண்களை முடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன வார்த்தை கொடுத்திருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஒளியாக இருக்கிற இந்த தேவன வார்த்தை சொல்லுகிறது. எப்படி இருக்கிறோமா? நம்ம ஒளியாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அதனால தோல்வி கிடையாது, ஜெயம் நிச்சயம். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்கள், அற்புதம் நடக்கும். ஏன் அதிசயம் நடக்கும்? ஏன் அற்புதம் நடக்கும்? இந்த ஒளி தோல்வியை கண்டிப்பா தோல்வியை சந்திக்காது, ஒளி ஜெயத்தை மேற்கொள்ளும். கண்களை ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக நல்ல பிதாவே, அப்பா, நாங்கள் யார் என்பதை, இந்த உலகத்தில் நாங்கள் ஒளியாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் எங்களுக்கு தெரிவித்த காரணத்துக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா தகப்பனே, ஆதாமுக்கு நீர் ஊதி உடைய வெளிச்சத்தை கொடுக்கும் போது கர்த்தாவே, ஆதாம் கர்த்தாவே தன்னுடைய வெளிப்பாடுகள் கடந்து வந்தான் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே, அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி வருகிறேன் கர்த்தாவே, என் தேவனை அவர்களை ஊதினது போது கர்த்தாவே, அப்பா அவர்களுக்கு ஒளி வந்து அப்பா உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொன்னார்கள் கர்த்தாவே. இதை கர்த்தாவே எங்களுக்குள்ள அதே ஒளி நீர் கொடுத்திருக்க கர்த்தாவே. அப்பா எங்களை அப்பா எந்த மனுஷன் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி எங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்க சொல்லி அப்பா உங்களுக்காக எழுந்து பிரகாசிக்கும்படியாக நாங்கள் அப்பா ஒளியில் வாழ வேண்டியவர், நாங்கள் வெளிச்சத்தில் காண வேண்டியவர், நாங்கள் வெளிச்சத்தில் வாழ வேண்டியவர், நாங்கள் வெளிச்சத்தில் சுதந்திரிக்க கொள்ளவர்கள், நாங்கள் ஜெயத்தை மேற்கொள்ளவர்கள். அப்பா இனி தோல்வி இல்லை, இனி சோர்வில்லை, இனி பலவீனலை. காரணம் அப்பா இந்த உலகத்தை எந்த மனிதனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியை உடைய ஒளி என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஒளியில் வாழத்தக்கதாக தெரிவிச்சோம். அப்பா நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி, நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி, எங்களின் ஒளியாக அப்பா கருதுவதற்காக நன்றி. உண்மையில் இருக்கிற ஒளி எங்களுக்கு வாசம் செய்து கொண்டிருக்க நன்றி. அதனால் நாங்கள் கடந்து செல்கிறதெல்லாம் ஜெயம் உண்டு. நாங்கள் யார் மீது கை வைக்கிறோம் அவர் விடுதலை உண்டாகும். நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு அப்பா ஆசீர்வாதம் வரும். நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ உங்களுடைய நாமத்தினால் விடுதலை வரும் கர்த்தாவே. நீர் அப்படியாக எங்களை பயன்படுத்தும் கர்த்தாவே, பயன்படுத்தும் கர்த்தாவே. உங்களுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, உமக்கு ஊழியம் செய்யும்படியாக, அநேக மக்களுக்கு முன்பாக நாங்கள் பிரகாசம் உள்ள வழியாக வாழும்படியாக ஆசீர்வாதத்தை பலப்படுத்தணும்.
எந்த மனிதனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அப்பா உம்முடைய ஒளியா காணப்படுகிறது. அதே ஒரு எங்களுக்குள்ள இருக்கும்போது அப்பா அநேக இருட்டில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக, பாவத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக, நாங்கள் ஒரு ஆசாரிய கூட்டமாக, நாங்கள் ராஜரிக கூட்டமாக அந்த ஒளி மூலமாக உமக்கு ஊழியம் செய்யும்படியாக தெரிவிச்சுங்க. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க, பயன்படுத்தணும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி கனமை மகத்துவமாட்சி யாவையும் குரல் எடுக்கணும். எங்கள் ரட்சகர் மீட்படுவாங்க இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒன்றே மறக்கலாம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தமாகிய ஐக்கியமும் சதாகாலம் உங்களோடும் குடும்பத்தோடும் இயேசு கிறிஸ்து இரண்டாம் மட்டும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அளவில ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த காலத்தை கொடுத்து அடுத்த வாரங்கள் நாம் வாசிப்போம். God bless you. You may go in peace.